நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸ்டூடண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க வெளிய வந்து நெறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. நெறைய அனுபவப்பட வேண்டியது இருக்கு. நெறைய அனுபவசாலிகள பார்க்க வேண்டியது இருக்கு. இதெல்லாம் தெரியாம சும்மா மேம்போக்கா ஒருத்தன் பேசுறத வச்சு, குருட்டுத்தனமா அவன் காட்டுன ஆசைய நம்பி, நீங்க இப்படி காச கொண்டு போய் குடுத்து கரியாக்கி, அந்த காச இழந்துட்டு, வாழ்க்கைய இழந்து, ரோட்ல நின்னு, இப்படி உயிர மாச்சுக்கிட்டு, ரொம்ப வருத்தமா இருக்கு. உங்களலாம் ஏன் படிக்க வைக்கிறாங்க தெரியுமா வீட்ல? நல்லது கெட்டதுன்னு நீங்க ஆராய தெரியணும்னு நெனச்சு தான், ஆராய தெரிஞ்சிருக்கும்னு நெனச்சு தான் படிக்க வைக்கிறாங்க. அவங்கலாம் கேள்வி கேட்க தெரியாம திறன் இல்லாம இருக்காங்க. நாங்க தான் அடுத்த கட்டத்துக்கு போகாம இருக்கோம். எங்களுக்கு தான் சரி தப்பு பார்க்க தெரிய மாட்டேங்குது. என் பசங்கலாம் நல்லா படிச்சு அடுத்த கட்டத்துக்கு வரட்டும், யார்ட்டயும் ஏமாறாம இருக்கட்டும்னு சொல்லி நெனச்சு உங்கள படிக்க வைக்கிறாங்க. ஆனா படிச்சாலும் நாங்களும் இப்படி தான் ஏமாறுவோம். நாங்களும் இப்படி தான் பணத்த தொலைப்போம். நாங்களும் இப்படி தான் யாரையும் குருட்டுத்தனமா நம்புவோம். நாங்களும் இப்படி தான் உயிர மாச்சுக்குவோம்னு சொன்னா உங்களுக்கு பெருமையா இருக்குமா? இதுக்கு தான் அவங்க கடன் போய் உங்கள படிக்க வைக்கிறாங்களா? ஒரு மேனேஜ்மென்ட் ஸ்டடீஸ் படிக்க வைக்கிறாங்கன்னா சும்மா படிக்க வைக்கிறாங்கன்னு நெனைக்கிறீங்களா வீட்ல? எவ்வளவு கடன் உடன வாங்கி, எவ்வளவு நகை நட்டு அடகு வச்சு, எவ்வளவு அண்டா குண்டா அடகு வச்சு உங்கள படிக்க வைக்கிறாங்க தெரியுமா? எவ்வளவு கனவுகளோட படிக்க வைக்கிறாங்க தெரியுமா? இப்படி நீங்க போய் அசால்ட்டா ஏமாந்துட்டு, இன்னொருத்தர்ட்ட போய் காச தொலைச்சுட்டு, வாழ்க்கைய தொலைச்சுட்டு, இப்படி போய் நீங்க உங்களையும் நீங்க ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டு, அந்த குடும்பம் தான் இப்ப அனாதையா நிக்கும். எவ்வளவு கனவுகளோட இருந்திருக்கும் அந்த குடும்பம் உங்க மேல?